அந்த நீங்க பாக்குற அந்த டாக்டருங்கிட்ட தான் சிவர்ல ஒரு படம் வச்சிருப்பாங்க, முதுகு தண்டு படம் பாத்தீங்கன்னா டாக்டர் ரூம்ல அது அடி பகுதி வந்து இப்படி அந்த ஊசி மாதிரி வளைஞ்சிருக்கு பாருங்க, இந்த தேள் கொடுக்கு மாதிரி நிற்கும் பாத்தீங்கன்னா, அதுதான் மூலாதாரத்துடைய வாசல். அது வந்து மூடி இருக்கும். அந்த சுடுமுனை என்பது நீங்க வாசி காட்ட உள்ளுக்குள்ள இறக்கி 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 அந்த சுடுமுனையுடைய அனல் கூட 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 சத்தம் போட்டு தான் பேசுங்களேன், சாப்பிட்டீங்கல்ல. சரி ரைட்டு, அதான் சொல்றது. அதான் மூச்சை கவனிச்சிங்கன்னா தான் மனசு நிக்கிறதுனாலதான் அனல் நமக்குள்ள உள்ள அந்த ஒருமுகமான அனல் உள்ளுக்குள்ள போக 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 நமக்கு எண்ணங்கள் வந்து போக போக முதல்ல ஆரம்பிக்கிறது மூச்சை கவனிக்கணும். மூச்சை மட்டும் கவனிச்சுட்டே இருந்தீங்கன்னா மனசு வந்து சரியா இருந்தாலும் அங்க உள்ளுக்குள்ள எப்படி உங்களுக்கு அனல் கூடும். மூச்சை கவனிக்கும் போது ரெண்டாவது வாசியகமும் செய்யணும். வாசியகம் தான் உள்ளுக்குள்ள காற்றை வந்து நம்மளுடைய உடம்புல வந்து காற்று அதிகமாகும். உள்ளுக்குள்ள காற்று அதிகமானா இருதயம் விரிவடையும். ஏன்னா இப்ப நீங்க ஒரு மூச்சு போயிடும், இப்படி போகக்கூடாது. ஒரு மூச்சு என்பது ஒரு நிமிஷமாவது நமக்குள்ள, ஒரு நிமிஷம் தான் ஒரு 40 வினாடி 50 வினாடி நிக்கணும், உடம்புக்கு நிக்கணும். அப்படி நின்னாதான் அந்த சுடுமுனை உள்ளுக்குள்ள வந்து தங்க ஆரம்பிக்கும். அனல் உள்ள நம்ம பிராணவாயு அனல் வந்து மூலாதாரத்துக்குள்ள தங்க தேங்க 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 அனல் அங்க வந்து சூடு ஏறணும். அதனாலதான் எப்போதுமே உடம்ப சூடா வச்சுக்கம்பாங்க, புரியுதா? அந்த அந்த அனல்ல தான் அந்த குண்டடி வந்து அடிபட்டு மேல பாம்பு வந்து மேல தூக்கி வரணும் பாரு, அனல் தாங்காம அது மேல வரணும், புரியுதா? சரி, ஒன்னொன்னு ஒவ்வொரு மூலமா இருக்குது. நம்ம உடம்பு எப்படி நமக்கு தகுந்த மாதிரி விளங்கும். அது என்னன்னா என்ன சொல்றாரு அவரு, மூலவாயு சுடுமுனை வழியாக நேரே சென்ற போது ஆதாரங்கள் ஒன்றுபட்டு ஒளிமயமாக விளங்கும் அப்படின்ட்டாரா. 28:69 வடுதலை வித்திட பாகன் முளைத்தது. வடுதலை வித்திட பாகன் முளைத்தது. புழுதியை தோண்டினேன் பூசணி பூத்தது. தொழுது கொண்டாடினோர் தோட்ட குடிகன் முழுவதும் படுத்தது வாழைக்கனியே அப்படின்ட்டு என்ன சொல்றாரு. ஞான சாதனையாகிய கத்திரி விதையை விதைக்க வைராக்கியமாகிய பாகற்கொடி தோன்றியது. புரியுதா? வித்தியாசமா தான் இருக்கும். இதை தெரிஞ்சுக்க, இதை புரியறதுக்குன்னே ரொம்ப கஷ்டமா இருக்கும். ரொம்பலாம் முன்னால நான் படிச்சுட்டு வேண்டான்னு விட்ட பகுதி இதெல்லாம் புரியல மண்டையில. அப்போ என்ன சொல்றாரு, ஞான சாதனை, அதாவது வருதலைனா கத்திரி, வழுதலை கத்திரி, ஞான சாதனாகிய கத்திரியை விதையை விதைக்க வைராக்கியமாக பாகற்கொடி தோன்றியது. தத்துவ ஆராய்ச்சியாகிய புழுதியை கிளறினேன். அதாவது இந்த ஞான சாதனையால் தனிச்சிருந்து தத்துவத்தை ஆராய்ச்சி பண்ணணும். நம்ம உடனே பண்ணி நம்ம இந்திரியங்கள் என்ன செய்யுது, எண்ணங்கள் என்ன செய்யுது, இப்படி தத்துவத்தை ஆராய்ச்சி செய்தேன். பூசணி என்றால் மஞ்சை ஒளியை கொண்ட சகத்து தளமாகிய பூசணி மலர்ந்தது. சரீரமாகிய தோட்டத்திலே அக்கரங்களாகிய குடிகள் வணங்கி அகன்றனர். வாழ்விலே தலைமை அளிக்கும் சிவமாகி கனி சித்திது. அப்படின்னா வடுதலை என்றால் கத்திரி, கத்திரிகளில் மிகவும் சிறியது. ஞான சாதனையில் முதலிலே தோன்றுவது புருவ மத்தியிலே சிறிய துடிப்பு ஆகும். இதை முதல்ல சொன்னா, தீட்சை வாங்கின உடனே நீங்க ஞான சாதனை பண்ணீங்கன்னா புருவ மத்தியில் மட்டும் லேசா ஒரு அசைவு உண்டாகும். இதுதான் கத்திரி விதை, சின்ன விதைன்னு சொல்றாரு. இன்னொன்று விதை கத்திரி விதை அங்க முதல்ல பூத்தது. அது வந்து சுடுமுனை, அது வந்து அந்த தீட்சை வாங்காம வராது. தீட்சை வாங்கினா தான் ஞான சாதனை பண்ணீங்கன்னா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் 2 கண்ணும் அப்படியே நீங்க நோக்கி அந்த ஒரே பொருளை பார்த்து தியானிக்கும் போது புருவ மத்தியில ஒரு துடிப்பு உண்டாகும். இதுக்கு பேரு தான் என்ன சொல்றாரு, வழுதலை வித்திட பாகன் முளைத்ததுன்னா ஞான சாதனாகிய கத்திரி விதையை விதைக்க, அதாவது சின்னோடு விதையை விதைச்சேன், வைராக்கியமாகிய பாகற்கொடி பூத்தது. பாருங்கன்னா வாழ்வை கசப்பாக்குற ஞானம் இங்க தோன்றும், அதுதான் பாகற்கொடிங்கிறது. அந்த சிற்றின்பத்துல வந்து கசப்பாக்கிற ஞான சாதனை தோன்றினா தான் இங்க துடிக்கின்றனால கசப்பை சொல்றாங்க. பாகை தோன்றியது. தத்துவ ஆராய்ச்சி ஆகிய புழுதி கிளறினேன். அதுக்கப்புறம் நான் என்ன செஞ்சேன், சிவத்தை ஆராய்ச்சி செஞ்சேன். மஞ்சள் ஒளியை கொண்ட 1000 தாமரையார் பூசை மலர்ந்தது அப்படின்ட்டு சொல்றாரு. பாகற்காய் மிகவும் கசப்புடையது, வைராக்கியமும் உலக கசப்பால் தோன்றுவது. வைராக்கியம் எப்படி தோன்றும்,
நமக்கு வைராக்கியம் வரணுங்கிறதுக்காகத்தான் இவ்வளவு கஷ்டங்கள் நமக்கு பூமியில இறைவன் கொடுப்பாரு. எப்படி கஷ்டங்கள் இல்லைன்னா பூமியை ஜெயிக்க முடியாது. முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். அதிகமாக கஷ்டப்படுறவங்கெல்லாம் சிவத்து பக்கத்துக்கு வந்துட்டாங்கன்னு அர்த்தம். ஞாபகம் வச்சுக்க. கஷ்டம் நீ இன்னும் அதிகமா இல்லையா, உனக்கு கொஞ்சம் நாள் ஆகும். ஏன்னா அதிகமா கஷ்டப்படுறவங்க மட்டும்தான் பாகற்காய் என்று சொல்லக்கூடிய இந்த வாழ்க்கை வந்து கசப்பு உண்டு பண்ணும். வாழ்க்கை கசந்தாதான் சிவன் நமக்கு வந்து விளங்கும். வாழ்க்கை நல்லா இருக்கிற வரைக்கும் சிவன் விளங்காது, சிவப்பை நமக்கு தெரியாது. அப்போ இந்த கசப்பான வாழ்க்கையை, பாகற்காய் மாதிரி இந்த வாழ்க்கையை கசக்க வைராக்கியம் வரணுங்கிறதுக்காக தான் முதல்ல இந்த வாழ்க்கையில வந்து கசப்பு உண்டு பண்றது என்னன்னா, எல்லாமே பொய்யா தோணும். பூமியில அனுபவிக்கிறது, பழகிறது, பார்க்கறது, பாசம் அத்தனையுமே பொய்யாக மாறிக்கிட்டே வரும். இந்த பொய்யா மாற 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 வாழ்க்கையில ஒரு பிடி வந்து தடவும். என்னடா வாழ்க்கை இருந்து அதுக்கப்புறம் தான் ஒரு வைராக்கியம் வந்து இங்கிருந்து உண்டாகத்தான் சிவன் நமக்கு அது உதவி செய்யும். நல்லா வாழ்க்கை வாழணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டே பூமியில வாழ்றவங்களுக்கு சிவப்பயிர் என்பது விளைவதற்கு இன்னொரு ஜென்மம் தேவைப்படும். சந்தோஷமான வாழணும்னு மட்டும் நினைக்கக்கூடாது. துன்பமும் வரணும். துன்பம் வரணும். வந்தாதான் துன்பம் என்னை செதுக்குகிறது. நான் இன்னும் கருங்கல்லா இருக்கிறேன், என்னை சிற்பமா மாத்துது துன்பம் வந்து. துன்பத்திலே தோயாத உயிர் சிவ இன்பத்துக்கு தகுதி இல்லாததாக மாறிவிடும். இது இயற்கையின் விதி. ஆனா இதை வந்து நம்ம வேற மாதிரி பூமி வச்சு பார்க்கும்போது காலமெல்லாம் கஷ்டப்படுறாங்க அப்படின்பாங்க. கஷ்டப்பட்டாதான் அந்த வாழ்க்கையில இருந்து ஒரு வெறுப்பு வரணும். அவங்களுக்கு பூமியில வாழ்க்கையில வந்து வெறுப்பு வரணும். என்பது கசந்தால் மட்டும்தான் நமக்கு அந்த கசந்தால் அது வந்து பார்டர் தான். பார்டர்னா அந்த பக்கம் போறியா இங்க போறியா கேட்கும், டாஸ்மாக் போறியா கோயில் போறியா கேட்கும். முதல்ல வாழ்க்கை கசந்து போச்சுன்னா நீ வந்து டாஸ்மாக் போறியா இல்லை கோயிலுக்கு போறியா இந்த கேட்கும். 2 வாரம் எப்படி பொம்பளைங்களா இருந்தா வீட்டுக்குள்ளேயே உட்காந்துக்க கோயிலுக்கு போறியா இந்த 2 வாரம் கேள்வி கேட்கும் வாழ்க்கை. அந்த பார்டர் தான் நமக்கு வந்து முக்கியமான பகுதியா மாறும் வாழ்க்கையில. சில பேர் அதை காரணமா வச்சு டாஸ்மாக் சினிமா அப்படின்னு போயிடுவான். என்னையா வீட்டுல ஒரே வெறுப்பா இருக்குது, அப்படியே அதான் அப்படி சினிமா இந்த படம் பார்க்க வந்தேன். படம் நான் 6 வாட்டி பார்த்துட்டு தான் இருக்கேன், வழி இல்லம்மா. ஏன்னா அவனுக்கு எங்கேயும் போக முடியலையா, படம் பார்க்கறாங்க. 40 வாட்டி பார்க்கறாங்க. 40 வாட்டி பார்ப்பான், 50 வாட்டி பார்ப்பான். எடுத்தவனே பார்க்க மாட்டான் அந்த படத்தை. அவ்வளவுதான். படம் எடுத்தவனே 2 வாட்டி மேல பார்க்க மாட்டான். இவன் 40 வாட்டி பார்த்துக்கிட்டு இருப்பான். காரணம் என்ன? அவ்வளவு வாழ்க்கையில பிடிப்பு விட்டு போயிருக்கும். அந்த நேரம் தான் சிவத்தை நினைச்சு அவன் வரக்கூடிய தகுதியை அந்த கிரகங்கள் அவனுக்கு வந்து கொடுக்கணும். அடியார் கூட்டத்தை வந்து சேர்க்கணும். அவனை கொண்டாந்து சொல்வார்ல, அடியார் கூட்டத்தை வந்து சேர்க்கிறதுக்கு ஒரு தகுதி, ஒரு பெருமைங்கிறது நம்மளுடைய கிரகத்துக்கு வந்து உண்டு. அது சேர்க்க கொண்டாந்து வராத போதும், நீ விளைஞ்சிட்ட, இதுக்கு மேல நீ வந்து நல்லபடியா உனக்கு அந்த வைராக்கியம், அதாவது இந்த வைராக்கியம் ஏற்படத்தான் அந்த வைராக்கியம் தான் சிவத்துக்கு தகுந்தோட நம்மளை மாற்றுங்கிறாரு. இல்லைன்னா வைராக்கியம் ஏன்னா வந்து விடதாம்ப வாழ்க்கையா அப்படின்ற மாதிரி கேள்வி தோணும்போது இது இல்லை வாழ்க்கை, இதுக்கப்புறமும் ஒரு வாழ்க்கை இருக்குது அப்படின்ற எண்ணம் அந்த வைராக்கியத்தை சேர்ந்துதான் வரும். என்ன ஆனாலும் ஒரு 6 மணிக்கு மேலே 7 மணிக்கு மேலே அப்படியே ஒரு 4 பேர் கோயிலில் போய் உட்காந்து பார்த்துட்டு சிவத்தை பார்த்துட்டு வரணும் அப்படின்ட்டு வரும். முதல்ல வரும்போது ஞானங்கிறதா உள்ள வராது, கோயிலுக்கு வரணும்னு மட்டும் தோணும். அவங்க அதை அப்படியே என்ன செய்யணும், நாளாக இந்த பேசுறதும் வந்து அவங்களுக்கு திகட்டணும். என்ன இட்டு போனவனா வரான், பூரா அதையெல்லாம் பேசிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி முதல்ல வரணும். கோயிலுக்கு வந்தா கூட என்ன பேசலாம்னு நமக்கு என்னன்னு உட்காந்துக்கிட்டு 9 ஆச்சா வீட்டுக்கு போகலான்னு இருந்தோம்னா அவனு இங்கேயும் தோற்று போனான்னு அர்த்தம். ஏன்னா கோயிலுக்குள்ள வருவதற்கு ஒரு நட்பு வேணும் தான். உள்ள வர்றதுக்கு நட்பு வந்ததுக்கு அப்புறமும் தனிச்சு நின்றுக்கும். என்னதான் உனக்கு வேணுங்கிற அந்த வைராக்கியத்தை கோயில் உனக்கு கொடுக்கும் இல்லையா? என்ன சொல்ற, அந்த வைராக்கியத்தை ஏற்படுத்துறது என்ன சொல்றாருன்னா, பாகற்காய் வந்து மிகவும் கசப்புடையது, வைராக்கியமும் உலக கசப்பால் தோன்றுவது. வைராக்கியம் என்பது எங்க வரும்? உலகம் கசந்தாதான் வைராக்கியம் வரும், இல்லைன்னா வைராக்கியம் வராது. எல்லாமே பொய்யாதான் ஆகும், பொய்யாக போகணும். எல்லாமே பொய்யாக ரொம்ப பேருக்கு போகாது, போனவங்க பாக்கியவானுங்க. அம்மாவுக்காக வாழ்றேன், அப்பாவுக்காக வாழ்றேன், தங்கச்சிக்கு வாழ்றேன், அவங்க வாழ்றேன் இப்படின்னு ஏதாவது ஒன்று லாக்காகி கிடப்பாங்க. இந்த லாக்களெல்லாம் விடுபட்டு நிற்கிறவங்களுக்கு பாக்கியவான்கள். ஏன்னா அவங்களுக்கு
சீக்கிரமாக சிவப்பயிரை வளர்க்குற தகுதி வந்துருச்சுன்னு அர்த்தம். அதாவது இது வித்தியாசமா இருக்கும். இங்க தோத்து போனாங்கன்னா அங்க ஜெயிக்கிறவங்களா மாறுவாங்க. ஆமா, இங்க ஜெயிக்கிறவங்கலாம் அங்க தோத்துருப்பாங்க. நமக்கு பாக்குறதுக்கு என்ன வாழ்க்கை வாழ்ந்தாங்க அப்படின்ற மாதிரி தோணும். என்ன தோணும்? என்ன வாழ்க்கை வாழ்ந்தாங்க, காலம் போனா கஷ்டம்தான் தோணும். நீ வைராக்கியத்தை அடைந்து கொண்டிருக்கிறாய். புரியுதா? வைராக்கியத்தை அடைகிறது சிவ 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 சின்மய தேஜா சிவ சுந்தர குஞ்சித நடராஜா சிவ 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 சின்மய தேஜா சிவ சுந்தர குஞ்சித நடராஜா படன விவேகா பரம்பர வேதா நடன சபேஷா சிதம்பரன